ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அதில் 1/2 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2 மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால நிறைய தண்ணி உறிஞ்சும், அதனால தான் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு மிந்தியோட கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை அடை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். தவா மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அடை தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதோட பெரிய தோசையை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் சின்ன தோசையை ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சைடு டர்ன் பண்ணி விட்டுருங்க. இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.